பொள்ளாச்சி அடுத்த பணப்பள்ளம் அருகே தோட்டத்திற்குள் நுழைய முயன்ற காட்டு யானையை விரட்ட முயன்ற பழங்குடியின இளைஞருக்கு பட்டாசு வெடித்ததில் கை துண்டான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது பணப்பள்ளம் பகுதி. இங்கு எல்லையோர கிராமங்களில் உள்ள மக்கள் உணவு மற்றும் வணிக தேவைக்காக காய்கறிகள், தென்னை, மா உள்ளிட்டவைகளை பயிரிட்டு வருகின்றனர். பெரும்பாலான மலைவாழ் மக்கள் வசிக்கும் இப்பகுதிகளில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் இருப்பதால் இரவு நேரங்களில் அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் குறிப்பிட்ட தோட்டங்களுக்கு காவலுக்கு செல்வது வழக்கம். அவ்வாறு காவலுக்கு செல்லும் இளைஞர்கள் யானைகளை உடல் ரீதியாக துன்புறுத்தாமல் ஒலி மற்றும் ஒளி மூலம் விரட்டுவதற்காக பட்டாசுகளை பயன்படுத்துவார்கள். கேரளாவை சேர்ந்த ஆதிகேசவன் என்பவருக்கு சொந்தமான 3 மாந்தோப்புகளில் சுழற்சி முறையில் இரவு மற்றும் பகல் நேரங்களில் காவலாளிகள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பணப்பள்ளம் பகுதியை சேர்ந்த பழங்குடியின இளைஞரான முத்துக்குமார் வழக்கம் போல இரவு தோட்டத்திற்கு காவலுக்கு சென்றுள்ளார். அப்போது நள்ளிரவு 12 மணி அளவில் காவலுக்கு இருந்த தோட்டத்தில் அருகே யானையை கண்ட அவர் யானையை விரட்டுவதற்காக பட்டாசை பற்ற வைத்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக இளைஞர் முத்துக்குமார் மீது பட்டாசு வெடித்துள்ளது. இதில் அவரது வலது கை, தொடைப்பகுதி, நெஞ்சு உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டு அவரது வலது கை மணிக்கட்டும் துண்டாகியது. மேலும் சிறுநீர் குழாயில் இரத்தப்போக்கும் ஏற்பட்டுள்ளது. பலத்த காயமடைந்து ஆபத்தான நிலையில் இருந்த முத்துக்குமாரை அங்குள்ளவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பிழைப்பிற்காக இரவு நேர காவலுக்கு சென்ற பழங்குடியின இளைஞருக்கு ஏற்பட்ட விபத்து அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.